அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி, திருமணத்தின் போது அலங்கரித்த புர்கா, மருதாணி, புருவமுடியை அகற்றுவது, ஐ மேக்கப் செய்வது கூடுமா? அதை யார் முன்பு வெளிப்படுத்தலாம்? பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. அந்த அலங்கரித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் புருவ முடிகளை எல்லாம் அகற்றி இது மாதிரி செய்யக்கூடிய அலங்காரங்களை செஞ்சுக்கலாமா? இப்படி செய்யப்படக்கூடிய இந்த அலங்காரங்களை நம்ம யாருக்கு மத்தியிலாம் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த கேள்விகளை கேட்குறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்துவமான சில பிரத்யேகமான சட்டங்களை சொல்லி தருகிறது. பெண்களுக்கு மட்டும்தான் சில சட்டங்களை சொல்லி இஸ்லாம் கட்டுப்படுத்துவது என்று இல்லாமல் ஆண்களுக்கும் சில சட்டங்கள் அவர்களை நெறிப்படுத்த, ஒழுங்குபடுத்த, அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற சட்டங்களை இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதே மாதிரி பெண்களை நெறிப்படுத்த, ஒழுங்குபடுத்த, அவர்களுக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை மார்க்கம் சொல்லி தருகிறது. அந்த வகையில தான் இந்த பெண்கள் தங்களுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களில் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவர்கள் தோற்றம் அளிக்கும் பொழுது வெளிப்படையாக தெரியக்கூடிய முகம், 2 முன்கை, கால், பாதங்கள், இதை தவிர்த்து மற்ற பகுதிகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செய்து சொல்லித்தரும். இப்படி மறைத்துக் கொள்ளக்கூடிய இந்த முறையை தாண்டி மேலதிகமான அலங்காரங்களை செய்து பிற அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவர்கள் தோற்றம் அளிக்கக்கூடாது, பிற அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவர்கள் காட்சிப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தடுக்குது. இதை எதுக்கு தடுக்குது அப்படின்னா, இயல்பாகவே மனிதனுடைய உடலியலையும் உளவியலையும் அறிந்தவன் அல்லாஹ் தான். அப்படித்தானே? ஒரு விஷயத்தை ஒருத்தவர் மேனுஃபேக்சர் பண்றாருன்னா அதை வாங்கினவரை விட, அதை பயன்படுத்துறவரை விட, அதை வச்சிருக்கிறவரை விட யாருக்கு அதை பற்றி தெரியும்? அதை யார் முதல்ல உருவாக்குனாரோ அந்த உருவாக்குனவருக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும். அப்ப படைத்தவன் இறைவனாக இருப்பதினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாக இருப்பதினால் மனித குணம் என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும், மனிதனுடைய அமைப்பு என்ன அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லா விஷயங்களும் இறைவனுக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினால்தான் பெண்களுக்கு சில ஹிஜாப் என்கின்ற அந்த வழிமுறையை இஸ்லாம் வழிகாட்டுது. ஏன் அப்படின்னா, பயாலஜிக்கலாவே ஆணும் ஒன்றும் கிடையாது. உடல் அமைப்புல ஆணும் பெண்ணும் ஒன்று கிடையாது. யதார்த்தமாக கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யணும் பார்க்குறோம். ஒரு ஆண் சுதந்திரமாக சட்டையை கழட்டி போட்டு போகிற மாதிரி பெண்கள் அவ்வாறு நடந்து கொள்ள முடியாது. சுதந்திரம் பேசக்கூடிய பெண், சுதந்திரம் பேசக்கூடியவர்கள் கூட அதை நடைமுறைப்படுத்துவதும் கிடையாது. அது ஒரு அநாகரிகமான ஒரு செயலாக பார்க்குறாங்க. அப்போ இயற்கையாகவே மனித உடலியல் அடிப்படையில் ஆணும் பெண்ணும் ஒரே நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய நிலை இல்லை. இதை மனுஷனே ஒரு கட்டத்தில் உணர்றான். இப்போ மனுஷனே உணர்றான்னா படைச்ச இறைவனுக்கு தெரியாதா? இப்போ படைத்த இறைவன் ஒரு ஆண் ஒரு பெண் என்ற ஒரு ஜோடியை படைக்கும் பொழுது அந்த ஜோடியை கொண்டு தான் அடுத்தடுத்த தலைமுறைகள் உருவாக இருக்கிறது என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தும் பொழுது அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு ஈர்ப்பு நிலையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த ஈர்ப்பு நிலையை ஆணுக்கு பெண் மீதான உடல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பெண்ணுக்கு ஆண் மீதான குணநலன்களில் அவர்களுடைய அன்பு அரவணைப்புல வச்சிருக்கிறான். பெண்கள் உடலால் ஒரு ஆணுக்கு ஈர்க்கப்படுவதை விட அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு, அவங்க எப்படி கேர் பண்றாங்க, எப்படி பேசுறாங்க, நல்ல முறை நடக்கிறாங்களா, அவங்களுடைய பிள்ளையை பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்களா, நமக்கு அரவணைப்பா இருக்கிறாங்களா என்பதை பார்த்து அவங்க ஒரு ஆணின் பக்கம் ஈர்க்கப்படுவதற்குண்டான முகாந்திரம் அதிகம். அதே ஒரு ஆண் இதையெல்லாம் பார்க்கறதை விட ஒரு பெண்ணை அவர் உடல் அமைப்பை கொண்டு ஈர்க்கப்படக்கூடிய நிலை இருக்கு. இதுதான் யதார்த்தம். இதுதான் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய விஷயம். போஸ்டர் அடிச்சு ஓட்டுறாங்க. எந்த ஆணாவது அறகுறையா ட்ரௌசர் போட்டு நிற்கிற மாதிரி போஸ்டர் அடிச்சு ஓட்டுறானா? ஏன் அப்படி ஒட்டினா பெண்கள் முகத்தை திரும்பி போயிடுவாங்க. எந்த பெண்ணும் அதை பார்ப்பது கிடையாது. ஆனால் காட்சிப்படுத்துறான், போஸ்டர் ஓட்டுறான், விளம்பரம் போடுறான், பெண்களை எல்லாம் அறகுறையாக காட்டுறான். ஏன்? அப்போதான் ஆண்கள் அதில் ஈர்க்கப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. இதுதான் யதார்த்தமான நிலை. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு கூடுதலாக தங்களுடைய ஆடைகளில், தங்களுடைய அலங்காரங்களில் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தோன்றும் பொழுது ஆண் இயற்கையாகவே பார்வையினால் தூண்டப்படக்கூடிய, ஈர்க்கப்படக்கூடிய தன்மை அவனிடத்தில் இருப்பதினால் அந்த ஈர்ப்பை, அந்த கவர்ச்சியை உங்களுடைய கணவன்மார்களை தாண்டி வேறு யாருக்கும் நீங்க வெளிப்படுத்தக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது? வழிகாட்டுது. இப்போ அந்த வகையில் இந்த அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்க மேக்கப் போடுறதா இருக்கட்டும், அல்லது பவுடர் போடுறதா இருக்கட்டும், அல்லது வேறு எந்த வகையில் கம்பல் தன்னுடைய நெக்லஸ் போட்டு, மோதிரம் போட்டு, வளையல் போட்டு எந்த நிலையில் அலங்கரிக்க வேண்டும் என்று அவர்கள் அலங்கரித்துக் கொள்ள நினைத்தாலும் இந்த அலங்காரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் தடை இல்லை, செய்யலாம்.
ஆனால் அந்த அலங்காரத்தை யாருக்கு முன்னால் வெளிப்படுத்தணும், யாருக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வரையறையை என்ன செய்யுது இஸ்லாம் சொல்லுது. சரி, அலங்காரத்தில் எல்லா அலங்காரமும் கூடுமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் இல்லை. அதுலேயும் இஸ்லாமிய மார்க்கம் சில வரையறைகளை, சில வரம்புகளை போடுது. நீங்கள் உங்களை அலங்கரிச்சிக்கும் பொழுது மேலதிகமாக பவுடர் போடுறதோ, மேக்கப் போடுறதோ, லிப்ஸ்டிக் போடுறதோ இதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னை அழகுபடுத்த போகிறேன் என்று சொல்லி பற்களை போய் ராவுறாங்க, தேய்க்கிறாங்க. தன்னை அழகுபடுத்த போகிறோம் என்று சொல்லி இந்த புருவ முடிகள் என்ன செய்கிறாங்கன்னா அகற்றுறாங்க. தன்னை அழகுபடுத்த போகிறோம்னு சொல்லி இந்த கண் முடிகள் என்ன செய்கிறாங்க, அதை மாடிகை பண்ணுறாங்க. இதெல்லாம் கூடுமா அப்படின்னு கேட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க நேரடியாக நமக்கு தடுக்கிறாங்க. லஅனல்லாஹு, அல்லாஹ் என்ன செய்யறான், சபிக்கிறான். யாரெல்லாம் ஒட்டுமுடி வைப்பாங்களோ, ஒட்டுமுடி வைத்து விடக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். பச்சை குத்தக்கூடிய பெண்களையும் பச்சை குத்திவிடக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். இந்த பல்களை ராவக்கூடிய பெண்களையும் புருவ முடிகளை அகற்றக்கூடிய பெண்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சபிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்றாங்க. இந்த புருவ முடியா இருக்கட்டும் அல்லது இந்த ஐப்ரோன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, சும்மா அங்கே ஒரு பென்சிலை வச்சு கிறுக்கி அதை டார்க்காக காட்டி அதை அழகுபடுத்துறாங்கன்னா அத்தோட முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதனால் என்னென்ன நடக்குது, பிளக்கிங்கிறான், புடுங்குறான், வேக்சின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறான், அதே மாதிரி சேவிங்னு சொல்லி சிறைக்கிறான். இப்படி பல்வேறு விதமான நெறிமுறைகள் மூலமாக இந்த புருவ முடிகளை, அந்த கண் இமைகளினுடைய முடிகளை சரி செய்கிறாங்க. எப்படி சரி செய்கிறாங்கன்னா, புடுங்குறாங்க, அதை வெட்டுறாங்க, ஒதுக்குறாங்க. இப்படியான நிலைகளை மேற்கொண்டு என்ன செய்கிறாங்க. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரவங்க நேரடியாக தடுத்திருக்கக்கூடிய விஷயம். நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரவங்க இப்படி செய்யக்கூடாதுன்னா இத்தோட முடிக்கலை. அதோடு ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க, நீ வய்யுன்னு கல்கல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். மாற்றம்னா இது மட்டும்தான் மாற்றம் நினைச்சுக்காதீங்க. இது இல்லாமல் இறைவன் இயற்கையாக தந்திருக்கிற முக அமைப்பில் நீங்கள் வேறு எந்த விதத்தில் மாற்றம் செய்ய போனாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உண்டான விஷயம் என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அப்போ மேக்கப்பு போடுறது, லிப்ஸ்டிக் போடுறதுலாம் இறைவனுடைய படைப்பை மாற்றம் செய்வதில்லை. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறோம், நான் மூக்கை இப்படி ஷார்ப்பாக்க போகிறேன், உதட்டை பெருசாக்க போகிறேன், புருவத்தை பட்டையாக்க போகிறேன், ஊசியாக்க போகிறேன்னு போகிறது தான் அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்வது. இப்படி மாற்றம் செய்யக்கூடிய எந்த மாற்றமாக இருந்தாலும் அது அல்லாஹ் சபிக்கிற விஷயமா அல்லாஹ்வுடைய தூதரவங்க சொல்லித்ததுன்ற காரணத்தினால இது மாதிரியான அலங்காரம் என்ற பெயரில் செய்யப்படக்கூடிய படைப்பு மாற்றங்கள் என்பது மார்க்கத்தில் முற்றிலுமாக தடுக்கப்பட்ட விஷயமா இருக்கு, அல்லாஹ் சபிக்கிற விஷயமாக இருக்கு என்ற காரணத்தினால் இது மாதிரியான அலங்காரங்களை என்ன செய்யக்கூடாது, அறவே செய்யக்கூடாது. சரி, இது அல்லாத அலங்காரங்களை செஞ்சுக்கிட்டோம். நார்மலாக மேக்கப் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு ஒரு அலங்காரத்தை ஒரு பெண்ணு செஞ்சுட்டாங்கன்னா இந்த அலங்காரத்தை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தலாம், யாருக்கெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாதுங்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சில சாரார்களை பட்டியலிடுகின்றான். இவங்க முன்னாடி மட்டும் நீங்க உங்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தினால் தப்பில்லை என்று அல்லாஹ் பேசுறான். அதுல யாரு, கணவன் சொல்ல வேண்டியதில்லை, கணவனுக்காகத்தான் முதலில் அலங்கரிக்கப்படுவதே. அடுத்து அவங்களுடைய தந்தை, அந்த பெண்ணுடைய தந்தை, அவங்களுக்கு முன்னாடி அந்த அலங்காரத்தோடு இருப்பதில் மார்க்கத்தில் தடை இல்லை. அந்த கணவருடைய தந்தை, அவங்களுடைய மாமனார், அந்த மாமனாருக்கு முன்னாடி அலங்காரத்தோடு இருப்பதில் மார்க்க அடிப்படையில் தப்பில்லை. அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாக இருந்தால் அவங்க முன்னாடி அலங்காரத்தோடு இருப்பதில் தப்பில்லை. அவங்க பெற்றெடுத்த பிள்ளை இல்லை, ஆனால் அவங்க முடிச்சது 2வது திருமணமாக இருக்குது. அந்த கணவருக்கு வேறொரு திருமணத்தின் மூலம் பிள்ளைகள் இருக்குன்னா அந்த பிள்ளைகள் முன்னாடியும் அலங்காரத்தோடு இருப்பதில் தப்பில்லை. அதே மாதிரி தம்முடைய சகோதரிகளுடைய பிள்ளைகள், கூட பிறந்த அண்ணன் தங்கச்சியுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அவங்க முன்னாடி அலங்காரத்தோடு இருப்பதில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பக்குவம் இல்லாத, ஒன்றையும் புரியாத நிலையில் இருக்கிற சிறுவர்கள், சின்ன குழந்தைகள், அது எந்த வீட்டு யார் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒன்றும் அறியாத பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் முன்னிலையில் அலங்காரத்தை வெளிப்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. தள்ளாத வயது, அதாவது எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, இல்லறத்தின் மீது நாட்டம் இல்லாத அளவிற்கு தள்ளாத வயதை அடைந்த வயோதிகர்கள், அவங்க யாராக இருந்தாலும் சரி, நமக்கு உறவுக்காரராக இல்லாமல் இருந்தாலும் இல்லறத்திற்கு நாட்டமில்லாத ஆக வயசாகி போன ஒரு நிலையில் இருக்கக்கூடிய முதியவர்கள், அவர்களுக்கு முன்னாடியும் அலங்காரத்தை வெளிப்படுத்திக் கொள்வதில் இல்லை, தப்பு இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்றான், ஒரு பெரிய பட்டியலே போடுறான்.
இப்போ இந்த பட்டியலுக்குள்ள யாரெல்லாம் வருவாங்களோ அவங்களுக்கு முன்னாடி மட்டும் நம்முடைய அலங்காரங்களை வெளிப்படுத்திக் கொள்வதில் என்ன இல்லை, தப்பு இல்லை. இது அல்லாத வேறு யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி நம்ம அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்குன்னா, கணவர் கூட நிற்கிறாரு, கணவர் கூட இருந்தாலும் சரி, கூட தகப்பனார் இருக்காரு இருந்தாலும் சரி, கூட புள்ள இருக்கிறான் இருந்தாலும் சரி, மூன்றாவதா ஒரு அந்நிய ஆண் இருக்கிறாருன்னா அப்பவும் அலங்காரத்தை செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொன்ன இந்த சாரார்களுக்கு மட்டும்தான் தங்களுடைய வெளிப்படைக்கான அலங்காரங்களை தாண்டி கூடுதலாக அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய அந்த அலங்காரங்களை வெளிப்படுத்தணும். அது அல்லாத சபைகள்ல அவங்க முழுக்க தம்முடைய இஸ்லாம் சொன்ன அடிப்படை முகம் தெரியும் வகையில், முன்கை தெரியும் வகையில், பாதம் தெரியும் வகையில் அமைத்து கொண்டு மற்றவைகளை மறைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் தான் தன்னுடைய அந்த உடைகளை பேண வேண்டும். இதைத்தான் பெண்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதா, அவங்களுக்கு பாதுகாப்பானதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. இதுதான் அலங்காரம் தொடர்பாக, அந்த அலங்காரத்தை யாரிடத்தில் நாம் வெளிக்காட்ட வேண்டும் என்பது தொடர்பாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய அம்சம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.